ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு samayaldelight. இன்னைக்கு நம்ம samayaldelight சேனலில் பாரம்பரிய முறைப்படி எப்படி சக்கரை பொங்கல் வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொங்க பானை ரெடி பண்ணிடலாம். பொங்க பானையில் திருநீர்னால இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து வாங்கி இந்த மாதிரி பானை மேலே சுற்றி விட்டுக்கோங்க. மஞ்சள் கொத்து இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் கிழங்கு கூட ஒரு கயிறில் சுற்றிக்கிறலாம். கொஞ்சமாக பூ வச்சுக்கோங்க. இப்போ பொங்க பானை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அரிசி எடுத்துக்கலாம். அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு 250 கிராம். 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கழுவுற தண்ணியை பொங்க பானையில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் கழுவுற தண்ணி எல்லாமே பொங்க பானை நிறையா நீங்கள் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் பொங்கல் பொங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது இந்த அளவுக்கு சின்ன பானையாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பானையாக எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோடைய அளவும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி கழுவுன தண்ணியே இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 100 மில்லி அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் கிடைக்கலன்னா பாக்கெட் பால் கூட நீங்கள் அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பானை குறைவாக இருக்குது. இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். எப்போதுமே பொங்கல் வைக்கும்போது பானை குறைப்பானையாக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பொங்கி கீழே வடிஞ்சதுக்கப்புறம் அரிசி எடுத்துகிட்டு பானையை சுற்றி 3 சுற்று சுற்றிட்டு பொங்கல்னு சொல்லிவிட்டு அரிசியை பானையில் சேர்த்துக்கோங்க. 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் சொல்லிவிட்டு அரிசியை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பொங்க பானையிலேருந்து பாதி அளவுக்கு தண்ணியை வெளியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மீதம் இருக்க அரிசியும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நீங்கள் வெளியே எடுக்காமல் அரிசி அப்படி சேர்த்திங்கன்னா பானை பத்தாது. தண்ணி நிறையா இருக்கிறதுனால பொங்கல் வேகும்போது பொங்கி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அடுப்பு அணைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தண்ணி அப்பப்போ மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. ஒரு கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சிரும். இதுக்கப்புறமா மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் அரிசிக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் 400 கிராம் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. மண்டவெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எப்போதுமே மண்டவெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னால் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் சுக்கு சேர்க்கும்போது. இதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு 50 மில்லி அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பொங்க பானையில் அரிசி சேர்த்ததுமே நீங்கள் தீயோட அளவை குறைச்சிக்கோங்க. அப்போ அந்த அரிசி குழஞ்சி வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்க நெய்யும் சேர்த்துட்டு இது கூடவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மண்டவெல்லம் சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். பொங்கல் ஆற ரொம்பவே கெட்டியாயிரும். இப்போ ரொம்பவே சூப்பராக எப்படி நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் வீட்டில் வைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த சக்கரை பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சக்கரை பொங்கலுக்கு 1 கிலோ அளவுக்கான அளவு நான் சொல்லிடுறேன். 1 கிலோ பச்சரிசினா 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்போட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கூடுதலாக நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போதுமான அளவு. இதுக்கப்புறம் 1 கிலோ அரிசினா 1.5 கிலோ அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி கூடுதலாக இனிப்பு வேணும்னா 1.25 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இனிப்பு போதுமான அளவு. இதுக்கப்புறம் நெய்யும் முந்திரியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.